வணக்கம் நண்பர்களே, மாம்ஸ் டேஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி பதிவில் டைப்ரைட்டிங்கில் செகண்ட் பேப்பரில் லெட்டர்ஸ் எப்படி அடிக்கிறது, அது எப்படி ஈஸியாக அடிக்கலாம் எப்படின்றத இன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம லெட்டர் பார்க்க போகிறோம். லெட்டர் 10 to 70 டிகிரி. ஃபஸ்ட்டு லெட்டர் ப்ரொஃபஷனல் லெட்டர், செகண்டு பிஸ்னஸ் லெட்டர், தேர்ட் கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொஃபஷனல் லெட்டர். ப்ரொஃபஷனல் லெட்டர் அதே தாங்க, சேம் 10 to 70 டிகிரி. எல்லாமே லெட்டர்ஸ் 10 to 70 டிகிரி தான் வரணும். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 10 to 75 டிகிரி வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது ஹெட்டிங் எதுவும் கிடையாது. இங்கே டாக்டர் டி முத்துராமன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே அடிச்சிடுங்க. இப்போ இது எந்த டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணுங்கள். இதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே 19th, இதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்காங்க ஏயுஜின்னு கொடுத்துருக்காங்க. ஏயுஜி அப்படின்னா ஆகஸ்ட். அதோடைய ஃபுல் ஃபார்ம் இங்கே எழுதிக்கோங்க, ஆகஸ்ட். இப்போ இதை கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 17 லெட்டர்ஸ் வருது. இல்லை அதிகமாக இருக்கிறது 17. ஸோ 70ல் 17 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 53 வரும். 53லேருந்து நீங்கள் டெலிஃபோன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லைன் எல்லாம் இங்கே அடிச்சிடுறீங்க. இங்கே மெட்ராஸ் அடிச்சிடுறீங்க. இங்கே கண்டிப்பாக 2 ஸ்பேஸ் விடணும். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் இந்த 17th ஆகஸ்ட் 1998 இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இங்கே 2 ஸ்பேஸ் விடுங்க. நான் இந்த மாதிரி ஆரோ மார்க் எங்கெல்லாம் போடணும் அந்த இடத்துலலாம் 2 ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும். அடுத்து இந்த பேராகிராஃப் அடிச்சிடுங்க. ஆர்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கோடைய ஃபுல் ஃபார்ம் ரோடு. நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துக்குமே அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தான் ஈஸியாக அடிக்க முடியும். எல்லா புக்ஸ்லையுமே அந்த ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்து இந்த லைன் முடிக்கிறீங்க. இதை முடிச்சுட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விடுறீங்க. டிஎஸ் அப்படின்னா டியர் சார். அடுத்து ஐ எம் வில்லிங் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஒரு பேராக முடிஞ்ச பேருக்கும் 2 ஸ்பேஸ் விடணும். இப்போ இங்கே டிஎஸ் டேஷ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 5 ஸ்பேஸ் விடணும். 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்கள் ஐஎம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு பேராக முடியும் போது 2 ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும். இப்போ இங்கே யுஎஸ் இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஃபெய்த்ஃபுல்லி, அதை நம்ம இங்கே எழுதிப்போம். இப்போ இதை ஃபுல்லாக யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதை ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 17 வரும். 17 லெட்டர்ஸ் வரும். அடுத்து கீழே இருக்க வேர்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15 வரும். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதை எப்படி அடிக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதை ஈஸியாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி 17 இருக்குது. டி முத்துராமன் அப்படின்றது 15 இருக்குது. இப்போ 70ல் 17 மைனஸ் பண்ணிங்கன்னா 53. இங்கே 53 போட்டுக்கோங்க. 53 டிகிரி வச்சு யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இங்கே 4 ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும். 4 ஸ்பேஸ் விட்டுட்டு டி முத்துராமன் அடிக்கணும். அந்த 53ல் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இங்கே 17 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 17 மைனஸ் 15 2. இந்த 2 எப்படி பிரிக்கலாம்னா 1 ஸ்பேஸ் பிரிக்கலாம். 53 1 ஸ்பேஸ் விட்டோன்னா 54. இந்த 54ல் வச்சு இதை அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த ப்ரொஃபஷனல் லெட்டர் ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லைஃப் இங்கே வரணும். அடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த டிஹெச்இ இதை இங்கே அடிக்கணும். அடுத்து இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இதை கொண்டு அக்ரி கொண்டு இதில் ஜாயின் பண்ணணும். நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க ப்ரொஃபஷனல் லெட்டர். இப்போ செகண்ட் லெட்டருங்க. செகண்ட் லெட்டர் பிஸ்னஸ் லெட்டர். பிஸ்னஸ் லெட்டர் அதே 10 to 70 டிகிரி தான். இதில் ஹெட்டிங் வரும். இந்த ஹெட்டிங் எப்படி அடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே ஃபுல் கேப்ஸில் தான் அடிக்கணும். அவங்க இங்கே ஸ்மாலாக கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் கேப்ஸில் தான் அடிக்கணும். கீழே இருக்க லெட்டர் கீழே இருக்கிறது இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் அடிக்கணும். மேலே இருக்கிறது மட்டும் ஃபுல் கேப்ஸில் அடிக்கணும். இப்போ இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். இதை கவுண்ட் பண்ணோன்னா 28 வருது. இதையும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 28 வருது. ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் 10 to 75 பார்த்தோம். ஹெட்டிங் 85ல் மைனஸ் பண்ணோம். லெட்டர் 10 to 70, ஹெட்டிங் 10 ஆட் பண்ணிக்கோங்க. 80ல் மைனஸ் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணோம் எவ்வளோ வருது அப்படின்னா 80 வருது. 80ல் 28 மைனஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் 28. இப்போ 80 மைனஸ் 28 போடுவோம். 80 மைனஸ் 28 போட்டோம் அப்படின்னா 52
2 வருது. இந்த 52 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 26 பிரிக்கலாம். அப்போ 26 டிகிரிலேருந்து வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். இதுவும் 28 தான் இருக்குது, அதே தான் ஆன்சர் வரும். இதுவும் வந்து 26 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை முடிச்ச உடனே 2 ஸ்பேஸ் விடணும், இதை முடிச்ச உடனே 2 ஸ்பேஸ் விடணும். அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் லெட்டரில் எப்படி பண்ணுமோ சேம் மாடல். இப்போ இதில் எது அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பிபி நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பிபி அப்படின்னா வந்து போஸ்ட் பாக்ஸ், அதை நம்ம இப்போ இங்கே எழுதிப்போம். நம்பர் NO வந்து ஃபுல் ஃபார்ம் அடிக்கக்கூடாது, இதே தான் NO மட்டும்தான் அடிக்கணும். இப்போ இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இதுதான். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 19 வருது. 70 மைனஸ் 19 51. இப்போ இதை 51லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இப்போ இதை அடிச்சிடுறோம். அங்கே சொன்ன மாதிரியே தான் இந்த டேட் லைன் வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து இங்கே 2 ஸ்பேஸ் விடணும். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக வந்து அடிக்கணும். இந்த ரெஃபர் நம்பர் இது வந்து ஃபுல் ஃபார்ம் அடிக்கணுமான்னு கேட்டால் வேணாம், இந்த ஷார்ட் ஃபார்மே அடித்தா போதும். இதை முடிச்சுட்டு அடுத்து 2 ஸ்பேஸ் விடுங்க. 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இதை முடிச்சுட்டு வந்து 2 ஸ்பேஸ் விடுங்க. டிஎஸ்னால் என்ன நம்ம அங்கவே பார்த்தோம், டிஎஸ்னால் வந்து டிஎஸ்எல். இதை முடிச்சுட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விடுங்க. ப்ரொஃபஷனல் லெட்டருக்கும் பிஸ்னஸ் லெட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொஃபஷனல் லெட்டரில் வந்து இங்கே முடிச்சுட்டு 5 ஸ்பேஸ் விடுவோம். 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எதுவுமே வந்து 5 ஸ்பேஸ் விடக்கூடாது. எல்லாமே வந்து ஸ்டார்ட் அந்த 10 to 60 10லேருந்தே தான் வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்கே பாருங்கள் எல்லாமே 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 10லேருந்தே தான் வந்து ஃபுல்லாக அடிக்கணும். லாஸ்ட்டாக முடிக்கும் போது வந்து இந்த சைடில் அங்கே வந்து யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி அடித்தோம், ஆனால் இதில் அப்படி அடிக்கக்கூடாது. எல்லாமே வந்து 10ல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே முடிக்கிறீங்க. இங்கே முடிச்சுட்டு வந்து 4 ஸ்பேஸ் விடணும். 4 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து நீங்கள் இங்கே அடிக்கணும். இதில் வந்து ரொம்ப சிம்பிள். மேலே சென்டர் பண்ணணும், இதை வந்து மைனஸ் பண்ணணும். இதை மட்டும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நமக்கு பிஸ்னஸ் லெட்டர் முடிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த தேங்க்யூ வந்து இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒய்ஆர் அப்படின்னா வந்து யுவர்னு சொல்லலாம், இயர் வரும். இந்த இடத்துல வந்து வி தேங்க் ஃபார் யுவர் லெட்டர், அதுதான் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். இதை வந்து சேஞ்ச் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து சேஞ்ச் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து இங்கே வரணும். அவ்வளோதான் இதில் சேஞ்சஸ் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து தேர்ட் லெட்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் லெட்டர் வந்து கவர்மெண்ட் ஆர்டர். மொத்தம் வந்து ஜூனியரில் வந்து 3 லெட்டர் தான் வரும். ப்ரொஃபஷனல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற லெட்டர் வந்து கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ இது வந்து ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் வந்து எதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 to 70 டிகிரி. ஸோ 10 ஆட் பண்ணி 80ல் வந்து இதை மைனஸ் பண்ணணும். இது எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இது 24 இருக்குது. இது எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணோன்னா வந்து 8 இருக்குது. இப்போ 80ல் 24 போச்சு அப்படின்னா 56. இந்த 56ஐ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 28ன்னு பிரிக்கலாம். இதை வந்து 28 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இது வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 8 இருக்குது. இப்போது 80ல் 8 போச்சு அப்படின்னா 72. இந்த 72 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 36ன்னு பிரிக்கலாம். இதை வந்து 36. இந்த லெட்டர் கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து நிறையா டிகிரி வந்து நமக்கு வந்து சேமாக தான் வரும். இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து திரும்பி வந்து கேல்குலேட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். இது 28 எல்லாமே வந்து காமனாக வரும், 36ம் வந்து காமனாக வரும். இது முடிச்சுட்டு அடுத்து 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்பேஸ் விட்டுட்டணும். 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து ஒவ்வொரு ஐஃபனுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் விடணும், பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் விடணும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பிளான் ஸ்கீம்ஸ். இந்த பிளான் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுவோம். அடித்து முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. அப்படியே வந்து இந்த லைன் வந்து டாட் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இங்கே வந்து 2 ஸ்பேஸ் விடுங்க. இப்போ இங்கே வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங்கும் வந்து 80 டிகிரியில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இது எவ்வளோ இருக்குது ஆட் பண்ணோன்னா வந்து 20 இருக்குது. இப்போது 80ல் 20 போச்சுன்னா வந்து 60. இந்த 60 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 13 பிரிக்கலாம். அப்போ இது 30 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு வந்து இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இதை வந்து ஃபுல் ஃபார்ம் அடிக்க தேவையில்ல, இது அப்படியே தான் அடிக்கணும். இந்த சைடு வந்து டேட்டு 4th ஜூலை 1999 இருக்குது. இந்த இதை வந்து எப்படி நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து 70 டிகிரி, சேம் அதே 70 டிகிரியில் தான் மைனஸ் பண்ணணும். இதில் இது அதிகமாக இருக்கா இது அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். இதில் வந்து இதுதான் அதிகமாக இருக்குது. இது மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 இருக்குது. 70ல் 24 போச்சு அப்படின்னா 46. அப்போ இது 46 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
இதை முடிச்சுட்டு வந்து இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதை முடிச்சுட்டு வந்து இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுக்கணும். இது வந்து நம்ம 10 to 70 அடிக்கிறோம். ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 20 to 60 டிகிரி எல்லா லெட்டருமே வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இது 20 to 60 வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து 61 62 வந்து அதிகமாக போகக்கூடாது. போனால் அது நமக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ 20 to 60 டிகிரி வந்து அடிச்சுக்கோங்க. இது வந்து லைன். இந்த லைன் வந்து எத்தனை கோடு வரும் அப்படின்னா வந்து 5 வரும். இப்போ இதை வந்து 80ல் 5 போச்சுன்னா வந்து 75. இந்த 75 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 37 பிரிக்கலாம். 37 38 பிரிக்கலாம். இதை வந்து 37லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே 2 ஸ்பேஸ் விடுங்க. இந்த ஆர்டர் இது வந்து ஃபுல்லாகவே வந்து கேப்ஸில் தான் அடிக்கணும். இது முடிச்சுட்டு வந்து 2 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அது முடிச்சுட்டு அடுத்து பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே சேஞ்சஸ் பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும். இது இங்கே செகண்ட் வரணும். இது தேர்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்து வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு மார்க் குறையும். ஒரு பேரா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் ஆகும்போது 2 ஸ்பேஸ் விடுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து இங்கே எல்சின்னு கொடுத்துருக்காங்க. எல்சி அப்படின்னா வந்து லோயர் கேஸ். லோயர் கேஸ் அப்படின்னா இங்கே வந்து வில் அப்படின்றது ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளை மாற்றி அடிக்க சொல்கிறாங்க. வில் அப்படின்றது வந்து ஸ்மால் லெட்டரில் அடிக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதை முடிச்சுட்டு இங்கேயும் வந்து நம்ம 2 ஸ்பேஸ் விடணும். இதில் வந்து இங்கே எங்கேயாச்சும் 4 ஸ்பேஸ் விடணுமான்னு கேட்டால் கிடையாது. லாஸ்ட்டு இங்கே மட்டும்தான் வந்து நம்ம 4 ஸ்பேஸ் விடணும். இப்போ இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 26 இருக்குது. 80ல் 26 போச்சுன்னா 54. இந்த 54 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 27 பிரிக்கலாம். இங்கே வந்து 27 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இது வந்து நான் எப்படி ஈஸியாக அடிக்கணும்னு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர்லேயே சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 24 இருக்குது. இது வந்து 12 இருக்குது. இப்போ இதில் எது அதிகமாக இருக்குன்னா வந்து 24 தான் வந்து அதிகமாக இருக்குது. 70ல் 24 போச்சுன்னா 46. இது வந்து 46 டிகிரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வந்து இது கீழே தான் இருக்குது. இது எத்தனை இருக்குன்னா வந்து 12 இருக்குது. இது எத்தனை இருக்குது 24 இருக்குது. இப்போ 24ல் 12 மைனஸ் பண்ணிக்கோங்க. மீதி 12 இருக்குது. இது வந்து 6 வந்து நம்ம இதை வந்து நம்ம 6 பிரிக்கலாம். 46ல் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 6 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த வேர்டு அடிங்க. இதை அடித்து முடிச்சுட்டு அடுத்த லைனில் இது ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து 46 டிகிரிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது முடித்தோடனே அடுத்து 2 ஸ்பேஸ் விடணும். அடுத்து இங்கே 2 இருக்குது. 2 அடித்து இங்கே வந்து ஸ்பேஸ் விடணுமான்னு கேட்டால் எந்த ஸ்பேஸ் விட தேவையில்ல. இதை வந்து ஃபுல்லாக அப்படியே அடிச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு இங்கே 2 ஸ்பேஸ் விடுங்க. இது எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணோன்னா வந்து 21 இருக்குது. 80ல் 21 போச்சுன்னா வந்து 59. இந்த 59 எப்படி பிரிக்கலாம்னா வந்து 37 38ன்னு பிரிக்கலாம். இதை வந்து 37 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபார்வேர்டட் இங்கே வந்து ஐஃபன் கொடுத்துருக்காங்க. இது ஐஃபன் கிடையாது, THE அதையும் வந்து நீங்கள் சேர்த்து தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். இது முடித்தோடனே இங்கே வந்து 4 ஸ்பேஸ் செக்ஷன் ஆஃபீஸர் இது வந்து 4 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இது வந்து மொத்தம் வந்து 26 இருக்குது. 70ல் 26 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 54 வரும். 54 வருது. இதை 54 வச்சு செக்ஷன் ஆஃபீஸை அடித்து முடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல் லெட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. இதில் வந்து எதெல்லாம் டிஃபால்ட்டாக வரும் அப்படின்னா 28 வந்து நார்மலாக வரும். இங்கே 36ம் நார்மலாக வரும். இங்கே 27, இங்கே 37, இங்கே 54 இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக வரும். ஈஸியாக இருக்கும் இந்த லெட்டர். 3 லெட்டருமே வந்து நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.